கச்சா எண்ணெய் தோண்டிய படுகுழி, காலில் கோடாரியை போட்ட ட்ரம்ப். அமெரிக்க டாலர் சாம்ராஜ்யம் ஓவர். எல்லாம் கைமீறி போய்விட்டது. இன்று காலையில் கச்சா எண்ணெய் சந்தையின் நிலவரத்தை பார்த்த எவருக்கும் இந்த ஒரு வரிதான் மனதில் தோன்றும். $120 என்பது வெறும் எண் அல்ல, அது உலக பொருளாதாரத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படும் கடைசி ஆணி. இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் உலக பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய சுனாமியை சந்திக்க தயாராகிவிட்டது. இன்று கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $120 தொட்டிருக்கிறது. இது வெறும் எண்களின் விளையாட்டு அல்ல, நாம் இதுவரை பழகிப்போன வாழ்வியல் முறையின் மெதுவான மரணம். உலகம் முழுவதும் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் கொடிகட்டி பறந்ததற்கு முக்கியமான காரணம் பெட்ரோ டாலர் அமைப்புதான். ஆனால் இன்றைய சூழலில் அமெரிக்கா தனது ஏகாதிபத்திய வெறியால் தன் காலிலேயே கோடாரியை போட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் நடக்கப் போகும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதும் டாலரின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் ஆரம்ப கட்டங்கள். மறுபுறம் சீனா அமைதியாக காத்திருக்கிறது. அமெரிக்கா தனது அதிகார மமதையால் எப்போது படுகொலியில் விழும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சீனாவுக்கு இப்போது காலம் கனிந்துவிட்டது. கச்சா எண்ணெய் $120 விலையில் இருக்கும்போது இந்த உலக பொருளாதாரத்தில் எதுவுமே லாபகரமாக இயங்காது என்பதை பொதுமக்களாகிய நாம் இன்னும் உணரவில்லை. போக்குவரத்து முதல் தக்காளி விலை வரை அனைத்தும் இனி ராக்கெட் வேகத்தில் ஏறும். நிறைய பேருக்கு ஒரு மாயை இருக்கிறது, பெட்ரோல் விலை ஏறினால் வண்டி ஓடுவது குறையும், அவ்வளவுதானே என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த உலகில் நாம் தொடும் ஒவ்வொரு பொருளும் கச்சா எண்ணெயோடு பிணைக்கப்பட்டுள்ளது. டிராக்டர்களுக்கு டீசல், உரங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என அனைத்தும் பெட்ரோலியம் சார்ந்தது. இனி தக்காளி முதல் அரிசி வரை விலையேற்றம் தாறுமாறாக இருக்கும். தொழிற்சாலைகள் இயங்குவதற்கான செலவு எகிரும்போது ஒரு தீப்பெட்டி முதல் கார் வரை எதையும் பழைய விலைக்கு விற்க முடியாது. சரக்கு போக்குவரத்து முடங்கும். $120 விலையில் எந்த ஒரு போக்குவரத்து நிறுவனமும் லாபகரமாக இயங்க முடியாது. சுருக்கமாக சொன்னால் $120 எண்ணெய் விலையில் உலக பொருளாதாரம் வேலை செய்யாது. இது ஒரு தேக்க நிலை அல்ல, இது ஒரு முறிவு. அமெரிக்க டாலர் இன்று வரை உலக ராஜாவாக இருப்பதற்கு காரணம் உலக நாடுகள் கச்சா எண்ணெயை டாலர் கொடுத்துதான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்ததுதான். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். அமெரிக்காவின் ஏகாதிபத்திய வெறி மற்றும் பிற நாடுகளின் மீது அவர்கள் திணிக்கும் பொருளாதார தடைகள் அவர்களுக்கே வினையாக முடிந்துவிட்டது. மத்திய கிழக்கில் போர் மூண்டிருப்பதும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருப்பதும் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வி. சீனா இத்தனை காலம் அமைதியாக இருந்ததன் காரணம் இதுதான். அமெரிக்கா தனது அதிகார போதையில் எப்போது தடுமாறி விழும் என்று காத்திருந்தார்கள். இப்போது டாலரின் ஆதிக்கம் சரிய தொடங்கிவிட்டது. பெட்ரோ யுவான் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதை நான் எப்போதோ பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று யாரும் நம்பவில்லை. ஆனால் இன்று என் கண்முன்னே நடக்கும் இந்த அழிவை கண்டு நான் உண்மையிலேயே மிரண்டு போயிருக்கிறேன். இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் வார்த்தைகள் அல்ல. ஒரு பொருளாதார சரிவு எப்படி ஒரு சாமானியனின் வாழ்வை சிதைக்கும் என்பதை நான் உணர்கிறேன். நிலைமை சீராகும் என்று காத்திருக்காதீர்கள். இது சீராவதற்கான அறிகுறிகளே இல்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். வாங்குவதை இப்போதே முடியுங்கள். அடுத்த ஓராண்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள், ஏன் அத்தியாவசிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இப்போதே வாங்கிவிடுங்கள். பணவீக்கம் உங்கள் சேமிப்பை அடுத்த சில மாதங்களில் காகிதமாக்கிவிடும். கடைசி சுற்றுலா. அடுத்த வருடம் ஊட்டிக்கு செல்லலாம் என்று நினைத்தால் அது கனவாகவே போகலாம். விமான கட்டணம் முதல் ஹோட்டல் வாடகை வரை உங்களால் எட்ட முடியாத உயரத்திற்கு செல்லும். ஒரு கடைசி சுற்றுலாவை போய்விட நினைத்தால் இப்போதே கிளம்புங்கள் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். உலகம் ஒரு புதிய இருண்ட காலத்திற்குள் நுழைகிறது. வல்லரசுகளின் அதிகார போட்டியில் பலியாக போவது சாமானிய மக்களாகிய நாம் தான். தயாராக இருங்கள். இது வெறும் ஆரம்பம் மட்டுமே.